வெப்சைட் டெவலப்மெண்ட் இன் 1 minute எப்படின்னு சொல்ற இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெப்சைட் டெவலப்பர் இந்த 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் வெப்சைட் டெவலப் பண்ணுவாங்க. HTML, CSS, JavaScript. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ கேன்வால ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ்ல நான் வந்துட்டு டெக்ஸ்டோடைய டேப் ஓப்பன் பண்ணலாம். இங்க வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ நான் ஹலோன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு வந்து கலர் ஆட் பண்ணணும். நான் ஜஸ்ட் இங்க கலர் பேலட் ஓப்பன் பண்ணா கலர் ஆட் பண்ணிக்கலாம். பட் வெப்சைட்ல இந்த மாதிரி வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு டேப் இல்ல கலர் பேலட்லாம் இருக்காது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு blank வெப் பேஜ் வச்சுக்கிட்டேன். கீழே வந்துட்டு VS கோட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணுனா பீன்னு ஒரு டேக் கொடுக்குறேன். அந்த டேங்குக்குள்ள ஹலோன் கொடுத்தனா இப்போ அந்த blank வெப் பேஜில் ஹலோன்றது டிஸ்பிளே ஆகும். இது பேர் தான் HTML சொல்றது. இப்போ இதுலேயே வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் இமேஜ்னு கொடுத்தோம்னா இப்போ அங்கே ஒரு டேக் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இமேஜ்குள்ள நம்ம ஃபைல் நேம் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இப்போ மேலே தெரியும் உங்களுக்கு வந்து வெப்சைட் ஒரு இமேஜ் ஷோ ஆகும். இப்போ நான் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு தான் CSS உள்ள வராரு. இப்போ CSS நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் அந்த P டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு இப்போ கலர் ரெட்னு கொடுத்தோம்னா இப்போ மேலே தெரியும் உங்களுக்கு டெக்ஸ்டோட கலர் மாறி இருக்கும். ஸோ 60 செகண்ட்ஸில் வெப்சைட் டெவலப்மெண்ட்னா என்னென்ன ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க உங்கள் ஹேஷ்டேக்கை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வரட்டா மாமே.